ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு தட்டு வடை எப்படி செய்கிறாங்கன்னு சின்னதாக ஒரு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி நிப்பட் செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு தட்டை வடை செய்யலாம். பச்சரிசி மாவு, நீங்கள் கடையில் அரிசி மாவு ரெகுலராக கிடைக்கிற அரிசி மாவு வாங்கிக்கோங்க. இடியப்பம் மாவு கிடைக்கும் சில இடத்துல. 200 கிராம் இருக்கும் அரிசி மாவு. நான் அளவு சொல்லணுன்னா 1 கப்பு, ஆனால் அளவில் பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். அந்த 200 கிராம் அரிசி மாவுக்கு உளுந்து வறுத்து அரைச்சி நான் எப்பவுமே டப்பாவில் ஸ்டாக் வச்சுக்குவேன். அது 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா கலக்கிக்கலாம். கலக்கின உடனே இதில் நான் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், கொரப்பாக தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதிலையே சேர்த்திக்கலாம். வாசனையாக நல்லாயிருக்கும் பூண்டு. நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை, காரத்துக்கு ஏத்தளவு மிளகாய் தூள், வீட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கினேன். நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கையில் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு எண்ணெய், சூடாக இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பார்த்து கை பக்கமும் பத்திரமாக பிடிச்சிக்கோங்க. கை மேலே அது சேர்த்துக்க போகிறீங்க. குட்டி ஸ்பூனுன்றதுனால ஒரு 2.5 ஸ்பூனு சேர்த்திக்கினேன். கொஞ்சம் நேரம் விட்டோம்னா கொஞ்சம் அது சூடு இழுத்துக்கும். அப்போ நம்ம நல்லா கையில் பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் இது மாதிரி பிசைஞ்சிட்டு பிறகு தண்ணி சேர்த்திக்கோங்க. அப்பயே நம்ம தண்ணி சேர்த்துனா ஒரு இடம் எண்ணெய் நின்றுடும், ஒரு இடம் பரவாது. அதனால் நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு நீங்கள் ஒரு டைம் இது செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் கடைக்கு போக மாட்டீங்க. ஒரு மணி நேரம் போல் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். அதையும் இதிலையே சேர்த்திக்கலாம். பருப்பு நம்மளுக்கு அளவு வேணுன்றது இல்லை, தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் நான். இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். சுடு தண்ணி சேர்த்திக்கிறேன். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு இது கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப கொலன்னு வந்துச்சுன்னா தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன் சுடு தண்ணி சேர்த்துறாங்கன்னா நம்ம தட்டும் போது பிஞ்சு போகாது. அதனால் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நான் தண்ணி சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டு தின்னிக்கலாம். நம்மளுக்கு சூடு கையில் பொறுக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசுக்கிற மாதிரி பிசைஞ்சிடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திக்கலாம். அதிகமாக சேர்த்தாதீங்க, நிறைய வாசனை வரும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திக்கலாம். முதல்ல சேர்த்துருக்கணும், நான் எடுத்து வச்சு மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்த்திக்கினேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா ஒரே இடத்துல பெருங்காயம் நின்றுச்சுன்னா சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். இந்த பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ நான் பச்சை தண்ணி கொஞ்சமாக, அதிகமாக தேவைப்படாது, தெளிச்சிட்டு செஞ்சுக்கிறேன்.
பாருங்கள், நான் இந்த பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. நம்ம உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை சேரணும். நம்மளுக்கு வேணுன்ற சைஸுக்கு தட்டையை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். எண்ணெய் எடுத்துட்டு நம்ம கவர் மேலே எண்ணெய் வச்சுட்டு நம்ம பிடிச்ச தட்டையை இப்படி வச்சுட்டு அதே கவரை மடிச்சிக்கலாம். டம்ளரு மத்து உங்களுக்கு எது இருக்குதோ அதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறத வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒரே ஈவனாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இதை ஒன்றா தட்டி எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். நம்ம தட்டும் போது எல்லா தட்டும் ஒரே மாதிரி வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று பெருசு ஒன்று சிறுசுன்னு தட்டினாங்கன்னா அகலத்தை சொல்லலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி திக்னஸ்ஸு ஒரே மாதிரி தட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நிப்பட்டு எல்லா நிப்பட்டும் ஒரே ஈவனாக வேகும், சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடேறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தட்டி வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற சைஸில் செஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கடையை விட பிக் சைஸில் தான் போடுறேன், பெரிய சைஸில். போட்டு மிதமான சூடில் இருக்கட்டும். ரொம்ப தீ அதிகமாக இருந்தால் மேலே கருகிரும், உள்ளே வந்து நம்மளுக்கு உடையிற மாதிரி வராது. அதனால் மிதமான தீயை வச்சுக்கிட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் பிடிக்கும். நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோவாக வச்சிங்கன்னா தான் கருகாது, கலர் மாறாது. நமக்கு கடையில் கொடுக்குற கலர் பர்ஃபெக்டாக வரும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு வேக வச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு நிப்பட்டு சாப்பிடும் போதும் ரொம்ப மெதுவாகவும் இருக்காது, ரொம்ப கட்டாமுடான்னு இருக்காது, சரியான பதத்துக்கு இருக்கும். அதனால் ஸ்லோவில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள், இன்னொரு முறை கடைக்கே போக மாட்டீங்க. அந்தளவுக்கு நீங்களும் டேஸ்ட்டாக சமைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ரொம்ப பொருட்கள் குறைவானது, டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் நம்மளுக்கு பச்சரிசி மாவு இருந்தால் சரி, உடனடியாகவே நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வெந்த உடனே நல்லா அடியில் போய் உக்காஞ்சிக்கிச்சு, பபிள்ஸும் கம்மியாயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இது வெந்துடுச்சு. நிப்பட் தட்டு வடை அப்படின்னாலே சொல்லலாம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெய் வடியிட்டோம். எண்ணெய் வடிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். தட்டு வடை ரெடி ஆயிடுச்சு. சவுண்ட் நல்லா வருதா? நிப்பட் வடை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக மெத்தடில் வீட்டிலையே செஞ்சுட்டேன். உண்மையிலே நல்லா இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ஒரு முறை சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.